வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, முக்கணிகளில் ஒன்றான மாம்பழத்தை வச்சு ஒரு இனிமையான சுவையான குழுன்னு ஒரு லஸ்ஸி. அது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல பழுத்த மாம்பழம் சின்ன சின்னதாக நறுக்குனது 1 கப், 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 1/2 டம்ளர் பால், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை ஏலக்காய் தூள், அலங்கரிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல அந்த மாம்பழ துண்டுகளை சேர்த்துக்கலாம். அப்புறம் சர்க்கரை, அதுக்கப்புறம் தயிர், அப்புறம் பால், ஏலக்காய் தூள், இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க தேவையில்லை, அந்த பாலே போதும். இப்போ இதை ஒரு நல்ல லஸ்ஸியாக நம்ம மிக்சியில் அடிக்க போகிறோம். இதற்கு ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. அது கூடுதல் இன்னும் ஒரு நறுமணத்தை கொடுக்கும். இல்லைன்னா ஏலக்காய் சேர்க்காமையே இந்த லஸ்ஸி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காய் வாசத்தோட நல்ல ஒரு செரிமானத்துக்கும் உகந்தது, அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய இந்த சூப்பரான மாம்பழ லஸ்ஸி தயாராகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கும் இந்த லஸ்ஸி. என் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் திக்காக பிடிக்கும், அதனால் நான் திக்காக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி அந்த திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அலங்கரிக்கிறதுக்கு அந்த நறுக்கி வச்ச முந்திரி பருப்போ இல்லை பாதாம் பருப்போ என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் நறுக்கின மாம்பழ துண்டுகளை சேர்த்திங்கனாலும் இந்த லஸ்ஸியை குடிக்கிறப்போ அந்த துண்டுகளோடு அதை குடிக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கூல் பண்ணிவிட்டு சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இல்லைன்னா மிக்சியில் நம்ம அதை அடிக்கிறப்போ கொஞ்சம் ஐஸ் கட்டிகளை போட்டு அடிச்சிங்கன்னா சில்லுன்னு இருக்கும். மாம்பழம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக இந்த மாம்பழ லஸ்ஸியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான ஒரு உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.